அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எல்லாருமே மாட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்த பொங்கலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. சென்னை வாசிகள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் மெரினா பீச் கூடுவாங்க. அடுத்து எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த உள்ளிட்ட அத்தனை மாவட்டங்கள்லயும் இந்த மாசம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். அது என்ன நிகழ்ச்சின்னா, நிறைய பேர்ல சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு, வட மஞ்சு விரட்டு, தொழு மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மஞ்சு விரட்டு பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன, ஜல்லிக்கட்டுனா என்ன, அது என்ன சல்லிக்கட்டு, அது என்ன ஏறு தழுவுதல், அது என்ன வட மஞ்சு விரட்டு, அது என்ன தொழு மஞ்சு விரட்டு, இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஏறு தழுவுதல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜல்லிக்கட்டு, சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏறுதழுவதுன்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்க தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லாம தான் இருக்கு. ஏன்னா சல்லிக்கட்டுன்ற பேர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சல்லிக்கட்டு அதாவது அம்மன் சல்லி காசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சல்லி காசு. அதாவது புதுக்கோட்டை நம்மள்ட்ட இருந்த பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நாட்டுல அந்த அம்மன் சல்லி காசுன்னு சொல்லுவாங்க. அந்த காசுகளை, அது காசு அம்மன் சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காசுகளை பாத்தீங்கன்னா கொம்புல கட்டி விட்டுருப்பாங்க. கொம்புல கட்டி விட்டு அந்த மாட்டை பாத்தீங்கன்னா தொழுவத்துல இருந்தோ இல்ல பாத்தீங்கன்னா பொது வழியிலயோ பார்த்தா திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டப்ப பாத்தீங்கன்னா அந்த மாட்டை பாத்தீங்கன்னா அடக்கி அதன் கொம்புல கட்டி இருக்கிற அந்த சல்லி காசுகளை எடுப்பதற்காக காளையர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியத்தோட இறங்கி அந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. இது சல்லிக்கட்டு. இதுதான் அந்த சல்லிகளை கட்டி அந்த மாட்டை பாத்தீங்கன்னா தட்டி வர்றதுனால சல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல அது இந்த 100 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உருமாற்றம் அடையுது. சல்லிக்கட்டா பாத்தீங்கன்னா மாறுது. இந்த ஜல்லிக்கட்டு என்பது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னா, இது நம்மளுடைய தமிழர்களுடைய ரொம்ப பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. ஏன்னா இது நமக்கு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 5000 வருடம் பழமையானது. ஏங்க சும்மா தமிழரின் பெருமைன்னு சொன்ன உடனே 5000 வருடம் 4000 வருடம் ஏதாவது ஒண்ணு சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனா இத பத்தின சங்க இலக்கிய குறிப்பிலே இருக்கு. அதாவது கொல்லேறும் அந்த காளையோட துள்ளி குதிச்சு வர அந்த காளையுடைய அந்த கொம்பை பார்த்து ஒரு ஆண்மகன் பயந்து விட்டான் என்றால் அவனை மறு பிறவியில கூட மனதால நினைக்க மாட்டா 1000 மகள்னு சொல்லி முள்ளில மக்களுடைய பத்தி அந்த காலத்திலேயே பாடல் எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய காலம் 2500 வருடங்களுக்கு முன்பாக. 2500 வருடங்களுக்கு முன்பாக தாங்க அந்த பாட்டு பாடியிருக்காங்க. நீங்க ஏங்க 5000 வருடம்னு சொல்றாங்கன்னா, அது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஓடித பார்த்தோன்னே அவன் மனசுல பாத்தீங்கன்னா இதா இருக்கக்கூடாது, நான் மறுபெறல கூட நினைக்க மாட்டான்னு அந்த 1000 மகள் சொல்ல மாட்டான். ஏன்னா இது பாரம்பரியமா நடந்து வந்த விஷயம்னாலதான். இப்படிதான் நம்முடைய மக்கள் இருக்காங்க, இப்படிதான் இங்க ஆண்மகன் இருக்காங்க, இந்த ஆண்மகன் மத்தியில நீ இந்த மாதிரி பயந்தனா நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்றதுதான் அதோட இன்டென்ஷன். சோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த சங்க இலக்கியத்திற்கு முன்பாக இது எப்படி நடந்திருக்கும், இது என்னவா இருந்திருக்குன்றத இப்ப வரைக்கும் யாரும் பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்த கிடையாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் அனிமல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாய் தான். காட்டுல இருக்கிற இந்த நரி, இந்த பிளஸ் ஓநாய், இதுங்களுடைய பாத்தீங்கன்னா உருவ ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் நாய் என்பது. இன்னைக்கு காட்டுல இருந்தா அது காட்டு நாய், வீட்டுல கொண்டு பாத்தீங்கன்னா அது டொமஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 100 வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா அது சாதாரண நாயா மாறிடும். சோ அந்த மாதிரி இந்த காட்டுல இருக்க நாய்கள் தான் முதலாக மனிதன் இந்த டொமஸ்டிக் அனிமலா மாத்துறாங்க, தன்னுடைய வேட்டைக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது டோட்டலா ஆரம்ப காலகட்டத்துல தன் உதவிக்காக சக மனிதர்கள் இல்லாதப்பயோ இல்ல ஒரு கூட்டு மனிதர்கள் இருக்கிறப்ப அந்த வேட்டையை பாத்தீங்கன்னா விலங்குகளை விட நம்ம திறமையா வேட்டையாட முடியாத ஒரு சமய காலகட்டத்துல அந்த விலங்கை பாத்தீங்கன்னா ஊர்ல கூட்டி அதை கட்டி போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தி அதன் மூலமா இனப்பெருக்கம் நடத்தி அந்த ஒரு விலங்கை பாத்தீங்கன்னா வீட்டு காவலுக்கும் வேட்டைக்கும், ஹண்டிங் அண்ட் கார்டிங் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த நாயை பழக்கப்படுத்துறாங்க ஆதி தமிழர்கள். ஆதி தமிழர்கள்ன்றத பாத்தீங்கன்னா பூர்வகுடி மக்கள், முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள். அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா இந்த டோட்டலா ஒரு சின்ன இனக்குழுவா மாறுது. இனக்குழு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல காட்டுகள்ல பாத்தீங்கன்னா நாடோடியா தான் இருந்தாங்க. இந்த நாயை டொமஸ்டிக் அனிமலா மாறினதுக்கு அப்புறமும் அவங்க என்னவா இருக்காங்கன்னா ஒரு நாடோடி பீப்புளா தான் இருக்காங்க. ஒரு நிலைத்த ஒரு இடத்துல இருக்க முடியல அவங்களால.
ஏன்னா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான ஏதாவது வந்து தானியங்களும் அதை தானியங்களை உருவாக்குறதுக்கு உண்டான விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஆக அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது போக இன்னொரு ஒரு அனிமல் வந்து நமக்கு தேவை. நாயை எப்படி நம்ம பழக்கப்படுத்தணுமோ அதே மாதிரி வந்து சில விலங்குகளை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. புலியை பழக்கப்படுத்த முடியாது, சிறுத்தையை பழக்கப்படுத்த முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹண்டிங் அனிமல். ஸோ ஒரு வேட்டை விலங்கை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கோம். இன்னொரு வேட்டை விலங்கை கூட்டு வந்தோம்னா அது சரிபட்டு வராது. ரெண்டாவது அந்த மாதிரி வந்து கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா நாயோட பலம் வேற, புலியோட பலம் வேற, சிறுத்தையோட பலம் வேற, அதோட குணாதிசயமும் வேற. ஸோ அப்படினால என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவர உண்ணியை நம்ம எடுத்துக்கிறோமே, அதை வந்து நம்ம பிடிப்போம்னு சொல்லிதான் காட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து மாடுகளை நோக்கி போறாங்க. ஏன்னா மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல வலிமை மிக்கது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பொருட்களை இழுத்துட்டு போறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை உழுவதற்கு, தானியங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சேகரிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு. அது மட்டும் இல்லாம பால். ஆதி காலத்திலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்டு எருமைகளையோ காட்டு மாடுகளையோ அதோட குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கமோ புலியோ வந்து பாத்தீங்கன்னா வலிமை இழந்த சிங்கங்களும் வலிமை இழந்த புலிகளும் வலிமை இழந்த சிறுத்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதை புடிச்சிட்டு போயிடும். ஏன்னா ஈஸி டார்கெட் அது. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு என்ன பண்ணா பால் ஃபுல்லா கட்டிக்கிறோம். ஸோ பால் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சுரக்க ஆரம்பிக்கும். சில இடத்த கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை தேய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அது வெளியேறும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனிதர் பார்க்க போற வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் என்பது வந்து இதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அந்த பாலையும் வந்து நம்ம கறந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாடை வந்து டார்கெட் பண்றாங்க. ஸோ ஒரு மாடு ஒரு ஹெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தை. ஒரு மந்தையில வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 50 மாடுகள் இருக்கும், பசுமாடுகள். அந்த 50 பசுமாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 1 அல்லது 2 மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து மேல் இருக்கும். அதாவது ஆண் மாடுகள் வந்து இருக்கும். ஏன்னா அதற்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே சண்டை போட்டு வந்து பார்த்தா செத்து போயிடும், இறந்தும் போயிடும். 10 மாடுகள் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளேயே சண்டை போட்டே தான் இருக்கு. நீ யார் நானா அப்படின்னு சொல்லி அந்த போட்டி இருக்கும். இணை சேருவதற்காகவும் இனப்பெருக்கத்தை உருவாக்குவதற்காகவும் அந்த அந்த டீமை வந்து பார்த்தா லீட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபைட் பண்ணும். அது நேச்சரோட வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சி. ஸோ அதன் பின்பு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இங்க நம்ம இருக்கிற மக்கள் நம்ம தமிழர்கள் ஆதி தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மாடு அந்த 50 மாடையை வந்து பாத்தீங்கன்னா போய் அதுக்கு ஒரு கயத்தை போட்டு புடிச்சு இழுத்து எல்லாம் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அது சிம்பிளான ஒரே விஷயம்தான். அந்த கூட்டத்தோட அந்த மாடை வந்து அந்த தலைமையா இருக்க அந்த காளை இருக்கு பாத்தீங்களா, அந்த காளையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நின்று மடக்கி அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜல்லிக்கட்டா மாறுது. சோ சுத்தி நின்று வளைக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்களேன். நீங்க மதுரையை விட வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பிளஸ் சிவகங்கை மாவட்டத்தையும் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அந்த ஓப்பன் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அப்படி சுத்துவாங்க. ஒரு ஒரு டீமை வந்து சுத்துவாங்க. இந்த வட மஞ்சட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த மாட்டை சுத்தி சுத்தி வந்து அதை எப்படியா கடைசியில வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வந்து அடக்கி அதை நிப்பாட்டிடுவாங்க. சோ அதுதான் வந்து ஆதி காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு காளையை வந்து சுத்தி நின்று எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடக்க போராடுவாங்க. இதுல வந்து உயிர் பலி கண்டிப்பா ஆகும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கி அதை கொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு காளை இருக்கு, ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஒரு விஷாம்பு தேய்ச்ச ஒரு அம்பை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எய்ம் பண்ணி விட்டீங்கன்னா அந்த காளை வந்து இறந்து போயிடும். இறந்த பின்பா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ண முடியும், உணவுக்காக மட்டும்தான் வந்து உண்ண முடியும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடக்கணும். அடக்கி அதை உயிரோட வந்து பாத்தீங்கன்னா அதை மூக்கணங்கயிறு போட்டு இழுத்து கொண்டு வரணும் ஊருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துலயே வந்து பக்கத்திலேயே ஒரு இடத்த வந்து உருவாக்குவாங்க. என்னன்னா வந்து ஊர் கிடையாது, பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து சுத்தி வந்து அடைக்கப்பட்ட ஒரு இடத்த வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த காளையை வந்து கொண்டு வந்து அந்த தொழுவத்துல வந்து கட்டி விட்டுருவாங்க. நல்லா வந்து பிச்சுக்கிட்டு போக முடியாத அளவுக்கு கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டதுக்கு அப்புறம் இது வந்து எங்க நடக்கும்னா அந்த மாடுகள் வந்து மாட்டை பிடிச்ச இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாட்டினுடைய அந்த யூரின் வாடை அந்த வாடையையும் அந்த ஸ்மெல்ல வச்சு அந்த கலைந்து போன அந்த 50 பசுமாடுகள் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து தன்னுடைய தலைவனை வந்து பாத்தீங்கன்னா தேடி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதே தொழுவத்திலேயே வந்து நிக்கும் அந்த 50 மாடுகளுமே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50 மாடுகளையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சுக்கிடுவாங்க. இதுதான் முதலாக நடைபெற்ற ஆண்நிறை கவர்தல். ஆண்நிறை கவர்தல்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டுக்கு போய் அங்கிருந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைகளை வந்து கவர்ந்து வருவதுதான் தமிழர்களுடைய முதல் பாரம்பரியமான போர் முறை. அதை மீட்கிறதுக்கு ஒரு போர் முறை. அந்த மாதிரி வெச்சி கறந்தை என்றுதான் இருந்தது. இந்த மாதிரி வெச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா
இந்த இடத்துலதான் வந்து துளிர் விடுது. சோ இதன் பின்பு என்ன பண்றாங்கன்னா அந்த 50 மாடும் கிடைத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து பால் கிடைக்குது. அதே மாதிரி அந்த காளை நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அந்த காளையை வந்து உணவுக்கு பயன்படுத்துறத விட உணவுக்கு பயன்படுத்தினா ஒரு நாள்ல போயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த காளையை வைத்து திருப்பி அந்த மூக்கணங்கயிறை வந்து எடுத்து விட்டு அந்த காளை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா திருப்பி கொண்டு போய் அதே மாதிரி ஒரு காட்டை ஒரு ஒரு மாடை வந்து பிடிக்கணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து செல்வம் என்றாலே வந்து அது மாட்டை தான் குறிக்கும். மாடு எத்தனை வச்சிருக்காங்களோ அவங்கதான் பெரிய பெரிய நிலக்கிழார்களாகவும் ஒரு மன்னராகவே மாற முடியக்கூடிய ஒரு ஒரு காலச்சூழ்நிலை வந்து அந்த காலகட்டத்துல இருந்தது. ஏன்னா மன்னன் என்ன பண்ணணும்? மக்களை பாதுகாக்கணும். மக்களை எப்படி பாதுகாக்கணும்? ஃபைட் பண்ணுவாங்க. மக்களுக்கு எப்படி உணவு கொடுப்பாங்க? அது முழுக்க முழுக்க மாட்டை வைத்தே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மாடு கூட வந்து பழகுறாங்க. இந்த பழகுறத வச்சுதான் நிறைய இடத்துல வந்து இந்த ஓவியங்கள் வந்து கிடைக்க பெறுது. உசிலம்பட்டி மாவட்டத்துல, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில சிந்துப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சிந்துப்பட்டியில வந்து தமிழ்நாட்டிலேயே 1700 வருடங்கள் பழமையான ஒரு பாறை ஓவியம். அந்த பாறை ஓவியத்துல வந்து ஒரு மனிதன் அந்த மாடை வந்து பார்த்தோன்னா அடக்குவதற்காக வந்து ரெடியா நிக்கிற மாதிரி ஒரு வரைஞ்சு வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. அப்ப 1800 வருஷத்துக்கு முன்னாடியே வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதை வந்து அவன் ஏன் வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா அது தொடர்ந்து பாரம்பரியமா நடக்கிறப்பதான் நடக்குது. அதே மாதிரி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த காளைகள் வந்து பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்து தூக்கி வந்து எரியது மாதிரியும் இருக்கு. இப்ப கூட பாருங்களேன் நம்ம வந்து ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு 4-5 பேரை வந்து பார்த்தா மாடு மொத்தமா தூக்கிற மாதிரி கூட வந்து நிறைய இடத்த பார்த்திருப்பீங்க. சோ இந்த ஓவியங்களுடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2000 வருடத்துக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்கு. அப்ப நான் சொல்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது நடக்குது. அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா வந்து இனக்குழுவுக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன் கம்மியாக ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் பால் கிடைக்குது. சில டயத்துல வந்து பால் வந்து பார்த்தா திறந்த பின்பு வந்து அது மோர், அது தயிர் அப்படின்னு சொல்லி நிறைய இது கிடைக்குது. அதே மாதிரி வந்து இறைச்சிகளும் கிடைக்குது. அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த காளை மாடுகளை வைத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டு பகுதியிலே வந்து விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ உழவு அதாவது இந்த உழவுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு சின்ன அரசாங்கம் உருவாகுது. அரசாங்கம்ன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா அந்த இனக்குழுவானது அடுத்த பரிணாமத்துக்கு வந்து போகுது. இப்படியே அதுக்கப்புறம் தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் உள்ளிட்ட அனைவருமே வந்து ஒரு போர் முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த வெச்சி போர் ஸ்டார்ட் ஆயிரும். வெச்சி போர் என்னன்னா வந்து வெச்சி கள்ளர்களாகிய மறவர்கள் வந்து தன்னுடைய எதிரி நாட்டுக்குள்ள சென்று அங்க இருக்கிற ஆணிரைகளை புறாத்தையும் கவர்ந்து வந்துருவாங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. வயதானவர்களை தாக்கக்கூடாது, அந்தணர்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது. இந்த 4 கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மீறக்கூடாது. அந்த 4 கண்டிஷன் மீறிட்டாங்கன்னா அவங்க வந்து இனக்குழுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிருவாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மீட்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்டை போர் வந்து உருவாகும். அந்த கரண்டை மரபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை போய் மீட்டுட்டு வந்து வருவாங்க. அதாவது இங்க இருந்து போன காளைய எல்லையிலேயே மறிச்சு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வெச்சி கல்லூரிகளை வீழ்த்தி திருப்பி இந்த கரண்டை மரபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆணையர்கள் புறாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தங்களுடைய நாட்டுல வந்து சேர்ப்பாங்க. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வெச்சி கரண்டை பத்தி நம்ம தனி காணொலி பார்ப்போம். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்குள்ளே வருவோம். இந்த மாதிரி இந்த போர் முறையானது கிட்டத்தட்ட நாயக்கர் காலங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியாவே இருந்துச்சு. நம்மளுடைய கடைசி மன்னரான புதுக்கோட்டை தொண்டைமான் காலம் வரைக்கும் 1910 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் முறையில வந்து அவங்க கடைபிடிச்சுதான் இருந்திருக்காங்க. ஏன்னா இது தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க ஒரு போர் முறை. சோ இது என்ன பண்றாங்கன்னா எடுத்தோடனே போயிட்டு வந்து இந்த ஆணரை கவர்றதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த இதுல டச்லயே இருக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காளைகளோட வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சேர்ந்து அது கூட வந்து ஏறு தழுவி அதை கொல்ல மாட்டாங்க. உலகத்துல நீங்க ஸ்பெயின்ல போனாலும் இது நடக்கும். இந்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறது இந்த கலாச்சாரம் நம்மள்ட்ட மட்டும் கிடையாது. தமிழர்கள்ட்டையும் இருக்கும். ஆப்பிரிக்கர்களான மடகாஸ்கர்ன்ற நாட்டுல அங்கேயும் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெயின்லயும் இருக்கும். கிரேக்கத்திலயும் இது நடைபெற்று இருக்கு. கிரேக்கத்துல இப்ப நடைபெறது இல்லை. ஆனா ஸ்பெயின்ல வந்து இப்ப வரைக்கும் நடக்குது. ஆப்பிரிக்கா மடகாஸ்கர்லயும் வந்து இது நடக்குது. தமிழர்களாகிய நம்மளும் இதை கடைபிடிக்கிறோம். இது வந்து உலகத்துல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மிக இந்த பூமிக்கு உண்டான பழங்குடிகள் வந்து பாத்தீங்கன்னா நடத்திய ஒரு போட்டி முறைகள். சோ இது என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து வருஷம் அந்த பிராக்டிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மன்னர்கள் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா ஏறு தழுவுதல். இந்த பொங்கல் பண்டிகை எப்படி நம்மளுக்கு பாரம்பரியமோ அதற்கு அடுத்த நாளே என்ன பண்றாங்கன்னா
மாட்டை உழவுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. மாட்டை வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம். மாடு என்பது வந்து நமக்கு ஒரு செல்வமானது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயடிக்கப்படாத மாடுகள், இப்ப வண்டி மாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லா வந்து காயடிச்சிருவாங்க. அதைத்தான் வந்து உழவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுவாங்க. ஆனா அந்த வீட்டை வந்து பார்த்தா தனித்துவமாக இந்த மாடை வச்சிருப்பாங்க. 2வது இந்த மாட்டுல தான் அதாவது இந்த ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படும் மாடுகள் மட்டும்தான் அது போடுகின்ற சாணங்களும், அது போடுகின்ற மூத்திரங்கள், அந்த மூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூரின் இது எல்லாமே வந்து அதிகப்படியான மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய சக்தி கொண்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே. அதனாலதான் வந்து அதை தெய்வமா வணங்குறோம். ஏன்னா அது பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்காகவும் இருக்குது, அந்த மக்களுக்காகவும் இருக்குது அப்படின்றனாலதான் அதை தெய்வமாக வழிபடுறாங்க. ஆதி காலத்துல சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டை உண்கின்ற அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றாலும் அதன் பின்பறை வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மாடை வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு காட்சி வடிவாகவும் வந்து மாற்றப்பட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் அந்த மாட்டிறைச்சி உண்பதையே வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யோசித்து பாக்குறாங்க, ஒரு எவாலிட்டி ஆவாங்கல்ல. ஆரம்ப காலகட்டத்துல வந்து எல்லா வகையான மாமிசங்களும் உண்டு வாழ்ந்தவன் தான் மனிதன். நீங்க சீனாக்காரனை எடுத்தீங்கன்னா சாப்பிடாத ஐட்டமே கிடையாது. அந்த மாதிரிதான் ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடு நமக்கு பால் தருது, இந்த மாடு நமக்கு மோர், தயிர், அதுல என்னென்னமோ நம்ம எடுத்து சாப்பிடுறோம். இந்த மாடு நமக்கு கன்றுன்னு போட்டு கொடுக்குது. அதோட வாழ்நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 5-6 மாடை வந்து உருவாக்கி கொடுத்துருது. இந்த மாடு டெய்லி போடுற வந்து பாத்தீங்கன்னா சாணத்தை எடுத்து நம்ம வந்து மண்ணுக்கு போறோம். அது மூலமா வந்து மண்புழு உருவாகுது. அதன் மூலமாக நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது. அதன் மூலமாக மண் வளப்படுது. அந்த மண் வளப்படுறதுனால வந்து நம்மளுக்கு நெற்பயிர்கள் அதிகமா கிடைக்குது. நெற்பயிர்கள் அதிகமா கிடைக்கிறதுனால நம்ம சந்தோஷமா வாழ்றோம். அது மட்டும் இல்லாம இறந்த பின்பு தன்னுடைய வயல்லயே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் புதைக்கும் வழக்கம்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழர்கள் ஃபாலோ பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டு இப்படி உருமாறி வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சல்லியா கட்டுறாங்க. ஏறுதழுவல் தாண்டி அந்த கொம்புல வந்து பாத்தீங்கன்னா கொம்ப முதல் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு கொம்ப பிடிச்சோம்னா வந்து அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. காலை கட்டாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து காலை கட்டி கொம்ப வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு அதை மடக்கி போட்டு அதை படுக்க வச்சிருவாங்க. அதன் பின்புதான் வந்து அந்த கொம்புல இருக்கிற சல்லியை வந்து பாத்தீங்கன்னா உரி எடுப்பாங்க. அதன் பின்பு சல்லி கிடைக்காத ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கொம்புலயே வந்து துண்டை வந்து சுத்தி விடுவாங்க. அந்த துண்டை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீசி தன்னோட தலையில வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கட்டுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா நடைபெறுறது எங்கன்னா நான் சொன்ன மாதிரி திருச்சி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்துல வந்து சிராவேல்னு ஒரு மஞ்சு விரட்டு இருக்கு. இந்த சிராவேல் மஞ்சு விரட்டானது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பழமையான ஒரு மஞ்சு விரட்டு. ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய மதுரை மேனுவல்லையே 120 வருஷம் 130 வருஷத்துக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா முக்குளத்துல ஒரு பிரிவா பார்க்கக்கூடிய வல்லம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதாவது ஓப்பன்ல வந்து விட்டுருவாங்க மாட்டை ஏதாவது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சு மடக்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு சுத்தி சுத்தி வரும். சில மாடுகள் வந்து ஓடிடும். இது ஒரு வகையான மஞ்சு விரட்டு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தொழு மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. தொழுவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பக்கம் வந்து சுத்தி சுத்தி போகும். அது வெளியே வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அடக்கி எடுக்கிறது. இது ஒரு மஞ்சு விரட்டு. அடுத்து வாடி மஞ்சு விரட்டு. இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, மோஸ்ட்லி வந்து வாடி மஞ்சு விரட்டு தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதைத்தான் வந்து அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி 3 ஜல்லிக்கட்டுல வந்து வாடிவாசல் மஞ்சு விரட்டு நடக்குது. ஆனா வட மஞ்சு விரட்டுன்றது வந்து எப்படின்னா அதுதான் வந்து பண்டைய தமிழர்கள் வந்து எப்படி இந்த மாடு கூட வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றது, இந்த மாடு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போய் மாட்டை எப்படி பிடிக்கிறது உண்டான ஒரு இதுதான் வந்து வட மஞ்சு விரட்டு. ஏன்னா ஒரு 4 அடிக்கு வந்து கம்பை எடுத்து கீழே தரையில ஊண்டி ஒரு 15 மீட்டருக்கு வந்து பார்த்தா கயிறை கட்டி விட்டு அந்த மாட்டோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்ஸ் ஒரு 10 பேர் 15 பேர் குரூப் வந்து உள்ள போய் அந்த மாட்டை வந்து 15 நிமிஷமா போராடி அந்த மாட்டை வந்து பார்த்தா டோட்டலா அடக்கி அதை வந்து உட்கார வைப்பாங்க. அதுதான் வந்து ஒரிஜினல் பாரம்பரியமான வந்து நம்ம தமிழர்கள் பயன்படுத்திய அந்த வட மஞ்சு விரட்டு முறை என்பது. இந்த போட்டியானது ஆஸ் பர் மதுரை மேனுவல் ரெக்கார்டு படியும், ஆஸ் பர் திருச்சி மேனுவல் ரெக்கார்டு படியும், ஹம்மிங்வே பிளஸ் வந்து எட்கர் தர்ஷன், அது போக நெல்சன், அது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஐசிஎஸ் கலெக்டர் பிரான்சிஸ், திண்டுக்கல் கலெக்டர், புதுக்கோட்டை தொண்டைமானு, இவங்க எல்லாருமே கொடுத்த ரிப்போர்ட் படி என்னன்னா இந்த ஏறுதழுவுதல் இந்த ஜல்லிக்கட்டானது இந்த கள்ளர் மரவர்கள் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி திருச்சியில ஹம்மிங்வே என்ன சொல்றாருன்னா நாள் வந்து எல்லா சாதியினரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க. ஆனா 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளர்கள் தனியா நடத்துறாங்க. அங்க இருக்கிற தந்தி நாடுல இருந்து ஒட்டுமொத்த கள்ளர் நாடுகள் 119 கள்ளர் நாடுலயும் வந்து வாடிவாசல் இருக்கு. இருக்கிறதுலே அதிகமான வாடிவாசல்கள் எங்க இருக்குன்னா
புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து அதிகமா இருக்கு. புதுக்கோட்டை தொண்டைமான் வருடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 5 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த விழாவை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மதுரை மேனூர் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஜல்லிக்கட்டுன்றது எதுன்னா, மேலூர் வெள்ளூர் நாட்டுல இருக்கிற உரங்கான்பட்டி ஜல்லிக்கட்டும், திருமங்கலம் ஜல்லிக்கட்டும் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பழமையான ஜல்லிக்கட்டு. அங்க இருக்கிற வெள்ளூர் நாட்டார்கள், மத்த மேல் நாட்டார்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பெருமலைக்கல்லர்கள் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஜல்லிக்கட்டு நடத்துறாங்கன்னு சொல்லி வந்து குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1911ல அங்க இருந்த ஒரு கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில ஒரு கல்லருக்கு வந்து பின்பகுதியில வந்து பலமான அடிபட்டிருக்கு. ரத்தத்தோடு நடந்து போறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா வந்து நடந்து போறாப்புல. ஆக காயம் பட்டாலும் அத வந்து ஒரு வீரத்தழும்பா தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்த முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னும் எவாலுவேட் பண்ணி வேணும், இன்னும் பல பாகங்களா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கூட இத வந்து பாத்தீங்கன்னா, பல பாகங்களா வந்து நான் வந்து சொல்றேன் நானு. நன்றி, வணக்கம்.